குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2019ஆம் ஆண்டு மேக்ரோ எக்கனாமிக் பாஸ் பேப்பர் கொஷின் டிஸ்கஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ 2019 பேப்பரை எடுத்துக்கொண்டா ஆல்மோஸ்ட் நாங்கள் கதைச்ச விஷயங்கள் இருந்தால் ஸோ அந்த விஷயங்கள் வந்து அகெயின் மேக்ரோ ஓகே 2019 பேப்பர் ஓகே 2019 பேப்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட அதுவும் 2022 பேப்பர் மாதிரியே சாம்பிள் மெத்தட் தான். ஸோ முதலாவது சொல்லியிருக்கான் பாருங்க, ஒரு நாட்டினது முக்கிய பேரின பொருளாதார இலக்குகள் யாவைன்னு சொல்லி. அப்ப பேரின பொருளாதார இலக்குகள் யாவைன்னு சொல்லி சொன்னா நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயமே தான். அதாவது வந்து பேரின பொருளாதார இலக்குன்னு சொல்லி சொன்னோன்னா நோக்கங்கள் அதுகள் எல்லாமே நிறை தொழில் மட்டம், நியாயத்துவம், பொருளாதார உறுதி, பொருளாதார வளர்ச்சி, நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி. இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பேரின பொருளாதார இலக்குகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இக்விட்டி, எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி, அடுத்தது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு நாட்டினோட முக்கிய பேரின பொருளாதார இலக்குகள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நாட்டினது முக்கிய பேரின பொருளாதார மாறிகளின் நடத்தையினை ஆராய்வதற்கு அடிப்படை அறிவினை கொண்டிருப்பது தற்கால முகாமையாளர்கள் வினைத்திறனான வியாபார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உதவும். அப்ப நாங்க 2022 படிச்ச கொஸ்டினே தான். மேக்ரோ எக்கனாமிக்ல வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னதுன்னு சொல்லி மெயினா மேக்ரோ எக்கனாமிக் வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வரலாம் மேக்ரோ எக்கனாமிக் முக்கியத்துவம், அப்படி இல்லாட்டி மேக்ரோ எக்கனாமிக் நன்மைகள் என்னதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மேக்ரோ எக்கனாமிக் மூலமா வந்து முகாமையாளர்கள் வந்து எவ்வாறு வினைத்திறனான தீர்மானங்கள் வந்து எடுக்க முடியும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கேட்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் நாங்கள் ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். ஓகே ஓகே பாருங்க. ஸோ இந்த பேரின பொருளாதார குறிக்கோள், அடுத்து இந்த பேரின பொருளாதார முக்கியத்துவத்தின் 10 விஷயங்கள் இருக்கு. ஸோ 10 விஷயத்தையும் வந்தாங்கன்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணா ஓகே. ஓகே, ஸோ 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 8 மார்க்ஸுக்கு எங்களுக்கு டிரெக்டா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பின்வரும் கூற்றுக்களுடன் நீங்கள் உடன்படுகின்றீர்கள் அல்லது மறுதளிக்கின்றீர்கள், அதாவது எக்ரியோ டிஸ்எக்ரி போட சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அதுல முதலாவது பாருங்க, பொருளாதார மந்தத்திலிருந்து மீள அரசாங்கமானது விரிவாக இறைக்கொள்கை மற்றும் பணக்கொள்கையை பயன்படுத்த முடியும். இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நாங்க படிச்சோம் பொருளாதார மந்தம்னு சொல்லி சொல்றது வந்து நாங்க வர்த்தக சகட ஓட்டத்துல வந்து வர்த்தக சகட ஓட்டத்துல படிச்ச விஷயம் தான் இந்த பொருளாதார மந்தம். அதாவது ஒரு பொருளாதார மந்தம்னு சொல்லும் பொழுது வந்து டிப்ரிசியேஷன், அதாவது டிப்ரிசியேஷன்ல இருக்கக்குள்ள வந்து அந்த அரசாங்கம் வந்து அந்த மந்தத்துல இருந்து மீள்றதுக்காக வந்து நாங்க படிச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளாதாரத்தை பொறுத்தளவுல வந்து ஒவ்வொரு கொள்கைகளை வந்து பயன்படுத்தி வந்து வினைத்திறனான தீர்மானங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி. அப்ப இந்த இறை கொள்கைன்னு சொன்னா பிஸ்கால் பாலிசிஸ் அண்ட் பணக்கொள்கைன்னு சொல்லி சொன்னா மானிட்டரி பாலிசிஸ். இந்த 2 கொள்கைகளையும் பயன்படுத்தி எப்படி நாங்க இந்த அரசாங்கம் வந்து மந்தத்துல இருந்து மீள விரிவாக்க அரசாங்கமானது விரிவாக்க இந்த பொருளாதாரத்தை விரிவாக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ முதலாவது கேட்ட கொஸ்டினுக்கு நாங்க ஆன்சர் பண்ணும் ஆம், உடன்படுகின்றேன். சரி, இப்ப எங்களுக்கு அடுத்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பணக்கொள்கை அல்லது நாணய கொள்கைன்னு சொல்லக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருது, அடுத்தது இறை கொள்கை அப்படி இல்லாட்டி நாங்க அந்த அரச நிதி கொள்கைன்னு சொல்றதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள். ஸோ இதுக்குள்ள வார விஷயங்களை மட்டும் நாங்க இன்க்ளூட் பண்ணா பத்தாது. நாங்க என்ன சொல்லணும், அந்த பொருளாதார மந்தத்துல இருந்து அந்த பொருளாதாரம் வந்து எப்படி வளர்ச்சி அடையணும்னு சொல்லணும். அப்ப அந்த பொருளாதாரம் வளர்ச்சி மந்தத்துல இருந்து பொருளாதார மந்தத்துல இருந்து மீட்சி அடையணும்னு சொன்னா நாங்க அந்த வர்த்தக சகடத்துல பார்த்த அந்த பொருளாதார மந்தத்துல இருந்து பொருளாதார மீட்சி, அதாவது நாங்க சொல்லுவோமே ரிகவரி ஆகணும்னு சொன்னா முதலாவது இந்த மானிட்டரி பாலிசிஸ்ல வந்து மத்திய வங்கி என்ன செய்யணும்னா வட்டி வீதத்தை குறைக்கணும். அப்ப அந்த வட்டி வீதங்களை குறைக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா கடன்கள் அதிக அளவு வாங்கப்படும். கடன்கள் அதிக அளவு வாங்கப்பட்டு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திக்கு அது பயன்படுத்தப்படும். திறந்த சந்தை நடவடிக்கைகள்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா
இந்த திறந்த சந்தை நடவடிக்கையில வந்து என்ன செய்யணும், அந்த பங்குகள் நாங்க சொல்லியிருக்கோம். அது வந்து ஓப்பன் மார்க்கெட்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஓப்பன் ஆப்பரேஷன் ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் ஆப்பரேஷன்ஸ் ஃபங்ஷன்ஸ்ல வந்து அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பங்குகள், பிணையங்கள் அதுகள் எல்லாத்தையும் வந்து கொள்வனவு செய்யணும். அதாவது கொள்வனவு நாங்க வந்து கொள்வனவு செய்யணும். அப்படி கொள்வனவு செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், மக்களுக்கு வந்து அந்த காசு வந்து மத்திய வங்கி வந்து செலுத்தும். மக்களுக்கோ நிறுவனங்களுக்கோ. அதன் மூலமா வந்து மக்கள் தங்கிட்ட இருக்க பணங்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னா, முதலீடுகள், சேமிப்புகள், தன் கொள்வனவு நடவடிக்கைகள், நாளாந்த செயற்பாடுகளுக்கு வந்து பயன்படுத்த முடியும். சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை குறைக்கணும். அதாவது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம்னு சொன்னா, மத்திய வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு சொல்லும் வைப்பாக்கத்துல வந்து 1% வந்து ஒதுக்குங்கன்னு சொல்லி. அப்ப அது ஒதுக்குற வீதத்தை வந்து குறைக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, வணிக வங்கிகளால வந்து நிறுவனங்களுக்கோ, தனிநபர்களுக்கோ வந்து கடன் வழங்கப்படுகின்ற அளவை வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். இதன் போது வந்து அந்த வணிகங்கள் வந்து கடன் வாங்கும் பொழுது புதிய வணிகங்கள், புதிய பிசினஸ் எல்லாம் உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, அதாவது பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சிக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம வந்து வணிகங்கள் புதுசா ஆரம்பிக்கும் பொழுது வேலை வாய்ப்புகளையும் வந்து வழங்கக்கூடிய மாதிரி சான்ஸ் காணப்படும். இதுதான் இந்த பணக்கொள்கை அல்லது நாணய கொள்கையில வந்து ஒரு வணிகம் வந்து மந்தத்திலிருந்து மீட்சி அடையணும்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய கொள்கை எப்படி இருக்கணும்னு சொல்றோம். அடுத்தது இறை கொள்கை. இறை கொள்கையில வந்து அரச வரி வருமானங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதிகரிக்கணும். அதாவது அரச வரி வருமானங்கள் எதுல அதிகரிக்கணும்னு சொன்னால், ஒரு நாடை பொறுத்தளவுல வந்து எது ஆடம்பரமான செலவுகள், அதாவது மதுபானம், மது என்ன சொல்றது, களியாட்ட நிகழ்வுகள், அது போன வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரியான ஆடம்பரமான பொருட்கள், சேவைகளுக்கு வந்து என்ன செய்யணும்னா, அதிக அளவு வரி விதிப்பதனூடாக அதிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வருமானங்களை வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னா பயன்படுத்த முடியும். அடுத்தது வந்து அரச கடன்கள் வந்து அதிகரிக்கணும். அரச கடன்கள் வந்து அதாவது அரச கடன்கள் ஏன் அதிகரிக்கணும்னு சொன்னா, அதாவது நாட்டின் அபிவிருத்திக்காக வந்து அரச கடன்கள் வந்து அதிகரிப்பதனூடாக வந்து அது உட்கட்டமைப்பு வசதிகள், பல்வேறு செலவுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி தான் அரசு செலவுகள்னு சொல்லக்குள்ள வந்து நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யறதுக்கு போக்குவரத்தா இருக்கலாம், ஒவ்வொரு பொருட்கள் சேவையிலா இருக்கலாம், எல்லா விஷயத்திலயும் வந்து நாட்டை வந்து சிறந்த முறையில கொண்டு நடத்துறதுக்கு, இந்த மந்தத்துல இருந்து மீட்சி அடைகிறதுக்கு வந்து அரசு செலவுகள் எல்லாமே செய்யணும். நாங்க சொன்னோம், முதல்ல படிச்சிருக்கோம் 2022 பேப்பர்ல கூட. அதாவது சில பல்வேறு துறைகளுக்கு வந்து முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பல்வேறு துறைகளை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அதுக்காக. ஓகே, சோ இதுதான் வந்து பணக்கொள்கை, இறைக்கொள்கையை பயன்படுத்தி ஒரு நாடு மந்த நிலையில இருந்து மீட்சி நிலைக்கு அடையக்கூடிய வழிவகைகள்னு சொல்ல முடியும். உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது அந்த நாட்டின் தேறிய ஏற்றுமதியில் ஒரு எதிர்கணிய தாக்கத்தை உருவாக்கும். ஓகே, இந்த கூற்று வந்து என்ன சொல்ல, இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆம், இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது, உள்நாட்டு நாணய மதிப்பிழப்புனா சொன்னா, நாங்க $1 வந்து செலுத்தக்கூடிய பெறுமதி வந்து எவ்வளவுன்னு பார்க்கிறது தான். அதாவது வந்து 380ன்னு சொல்லக்குள்ள எங்களோட நாட்டின் நாணய மதிப்பிழப்பானது வந்து சரியான முறையில குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது வந்து குறையுதுன்னு அர்த்தம்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாங்க எங்களோட நாட்டின் வந்து பணத்தாள்கள் வந்து அச்சிட என்ன நடக்கும்னு சொன்னா, பெறுமதி வந்து குறைஞ்சு கொண்டு போறதா அர்த்தம். அதாவது 5000 வச்சுட்டாங்க. பெருமதி வந்து என்ன செய்யுது, எங்க நாட்டு பண பெருமதி குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது நாட்டுக்கு வந்து காசு பத்தாதுன்னு சொல்லும் பொழுது என்ன செய்வான்னு சொன்னா, நாட்டுல பணங்கள் வந்து அச்சிடப்படுகின்றது. அப்படி அச்சிடப்படுவதனூடாக வந்து நாட்டின் நாணய மதிப்பிழப்பானது வந்து குறைவடைவது மட்டும் இல்லாம பணவீக்கத்துக்கு அதிக அளவு இட்டு செல்லும். இப்ப எங்க நாட்டுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடன் கொடுக்கறதுக்குன்னா ஓகே, தாள்கள் அச்சடிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப ஆரம்பத்துல பாருங்க 5000 தாள்லாம் இல்ல, மேக்சிமம் இருந்தது வந்து ₹1000 தாள் தான். ஆனா அது இப்ப தற்காலத்துல 5000 தாள் வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போகக்குள்ள வந்து என்ன 2000 தாள் வந்துச்சு, திரும்ப 5000 தாள் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போகக்குள்ள அப்படியே வந்து பணத்தின் பெறுமதி 10,000 தாள் கூட அச்சிடுவாங்க. பெறுமதி வந்து ஒரு நாணயத்தாள் வந்து அச்சிடப்பட நாட்டின் வந்து பணவீக்கம் என்ன செய்யும், அதிகரிச்சு கொண்டே தான் நடக்கும். நாங்க நினைக்க கூடாது பண நிரம்பல் நிலை மக்கள் கையில பணம் இருக்கணும். மக்கள் கையில அந்த பணம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அச்சிடப்பட வந்து நாங்க பண நிரம்பலுக்கு தான் பண வீக்கத்துக்கு தான் தள்ளப்படுவோம் சொன்னா, பெறுமதி வந்து அதிகரிக்கக்குள்ள. அப்ப இந்த உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பு வந்து அந்த நாட்டின் தேறிய ஏற்றுமதியில் ஒரு எதிர்கணிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேறிய ஏற்றுமதின்னு சொன்னா என்னது, எங்களுக்கு தெரியும். தேறிய ஏற்றுமதி நாங்க காண்பது எப்படின்னு சொன்னா, ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிப்பதனூடாகத்தான் தேறிய ஏற்றுமதி ஏற்படுது. சரியா? இப்ப இந்த தேறிய ஏற்றுமதியில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, உள்நாட்டு நாணய பெறுமதி இழப்பானது வந்து தேறிய ஏற்றுமதியில வந்து, அதாவது நாங்க ஏற்றுமதியில வந்து எங்களுக்கு எதிர்கணிய தாக்கத்தை உருவாக்கும். அதாவது நாங்க சொல்ல போனா வந்து, இப்ப நாங்க
ஏற்றுமதியில வந்து எங்களுக்கு எதிர்க்கணிய தாக்கத்தை உள்ளாக்கும்னு சொன்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறதுல வந்து பாரிய அளவு பிரச்சனை ஏற்படும். அதாவது வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். அதுதான் இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் த இம்போர்ட். சாரி, இன்க்ரீஸ் இன் த கம்படிட்டிவ்ஸ். அடுத்தது பூஸ்ட் த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து ஏற்றுமதிகளை வந்து என்ன செய்யுது, பூஸ்ட் பண்றதுக்கு வந்து வழிவகைகள் வந்து காணப்படாது. இம்போர்ட் த ட்ரேட் பேலன்ஸ். அதாவது வந்து சென்மதி நிலுவை வந்து பாதிக்கப்படும். ஏற்றுமதி இறக்குமதி சரியான கணக்குல காணாட்டி அது வந்து சென்மதி நிலுவையை பாதிப்படைய செய்யும். அடுத்தது இறக்குமதிக்கான வந்து பாரிய அளவு காஸ்ட் ஏற்படும். அதாவது நாங்க பொருளை வந்து இறக்குமதி செய்யக்குள்ள வெளிநாட்டுல இருந்து அந்த பொருளுக்கான கிரயங்கள் வந்து அதிகரிக்கும். இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ரெஷர், அதாவது பணவீக்கத்தின் அழுத்தம் இருக்கும். அடுத்தது வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டு உற்பத்திகளுக்கு ப்ரெஷர் ஆன் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா உள்நாட்டு உற்பத்திகளுக்கு வந்து பல்வேறு தாக்கங்கள் ஏற்படலாம். சரியா? வாதம், நான் அதை சொல்றது பேரழிவு வாதம்னு கூட நாங்க சொல்லுவோம். சோ இப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது வந்து எங்களை தேரிய ஏற்றுமதியில ஒரு எதிர்க்கணிய தாக்கம் ஒன்று உருவாகிச்சுன்னு சொன்னா, அதாவது எதிர்க்கணிய தாக்கம்னு சொன்னா ஏற்றுமதியை விட எங்கட இறக்குமதி கூட. அப்படி இறக்குமதி கூடன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்னா, இறக்குமதிக்கு தீர்வைகள் வரி விதிப்பாங்க. சோ தீர்வைகள் வரி விதிக்கக்குள்ள நாங்க அதிக அளவு அதுக்கான பணம் செலுத்த வேண்டி வரும். ஏற்றுமதிக்கான என்ன சொல்றது, ஏற்றுமதி பிள்ளை பருவ கைத்தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதாவது உள்நாட்டுல வந்து பிள்ளை பருவ கைத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் ஏற்றுமதி செய்யறதுக்கு எங்களால முடியாது. எங்கட நாட்டுல வந்து நாணய பெறுமதி காரணமாக வந்து பொருட்கள்ல உள்ளீடுகள்லாம் விலை அதிகரிச்சிருச்சு. சோ அதனால வந்து செலவு கூட. நாங்க அந்த உற்பத்தி பொருளை அப்ப ஏற்றுமதி செய்யறதை விட எங்களுக்கு வந்து நாங்க இறக்குமதி செய்வோம்னு சொல்லுவாங்க. சோ இறக்குமதி செய்யக்குள்ள வந்து அப்ப ஏற்றுமதி செய்யாட்டி எங்களுக்கு என்ன நடக்கும்? ஏற்றுமதி செய்யாட்டி எங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு அந்நிய செலாவணியை வந்து உழைக்க முடியாது. அந்நிய செலாவணினா நாங்க பொருளை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வெளிநாடுகள்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்களை தான் நாங்க அந்நிய செலாவணிகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த அந்நிய செலாவணிகள் எங்களுக்கு கிடைக்குமா? அந்நிய செலாவணிகள் கிடைக்காது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, உற்பத்தி கிடைக்கிறதால வந்து உள்நாட்டுல பொருள் உற்பத்தி செய்யற அந்த இளம் பிள்ளை பருவ கைத்தொழிலாளர்கள், அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து சைல்ட் என்டர்பிரனர் கூட நாங்க அவங்கள சொல்லுவோம். பிள்ளை பருவ கைத்தொழிலாளர்கள். சோ அவங்க வந்து ரொம்ப வந்து பாதிப்படைவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அதாவது பணவீக்கம் வந்து அழுத்தம் காரணமாகும். ஏன் பணவீக்கம் அழுத்தம் ஆகுது? சோ வெளிநாட்டுல வந்து எங்கட ஏற்றுமதி வந்து நாங்க எல்லாமே ஏற்றுமதியில பெற்றுக்கொள்றோம். சோ அவங்களுக்கு வந்து நாங்க செலுத்த வேண்டிய கடன்கள் வந்து அதிகரிக்கும். கடன்கள் அதிகரிப்பதற்காக வந்து நாங்க என்ன செய்யணும்னா, பணம் வந்து அச்சிடப்பட்டு பணம் வந்து கடன் வந்து அதிகரிக்கப்படும். சோ இதுகள்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்கட அதாவது வந்து இதுதான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்ப அதத்தான் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது அந்த நாட்டின் தேறிய ஏற்றுமதியில் ஒரு எதிர்க்கணிய தாக்கத்தை உருவாக்கும். ஆமா, இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம், சாத்தியமான இடங்களில் வரைவுகளை வரைக. இப்ப நாங்க எங்கனையாவது வரைவு தேவைப்பட்டா மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும், வரைய வேண்டியதா இருக்கணும். அடுத்தது பாருங்க, உயர்வான எல்லை சேமிப்பு நாட்டமானது உயர்வான செலவீட்டு பெருக்கிக்கு வழிவகுக்கும். அதாவது வந்து எம்பிஎஸ் கூடையா இருக்கக்குள்ள, எல்லை சேமிப்பு நாட்டம் வந்து கூடுதலையா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, செலவீட்டு பெருக்கின்னு சொன்னது எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளர்னு சொல்லுவோம். அதாவது நாங்க பெருக்கியத்தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளர்னு சொல்றது. பாருங்க, பாருங்க, the higher marginal propensity to serve MPS the highest of expenditure multiple. அப்ப இது என்ன சொல்றான்னு சொன்னா, இது ஆல்ரெடி நாங்க 2017 கேட் பேப்பர்ஸ்ல வந்து டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து உயர்வான எல்லை சேமிப்பு நாட்டம் இருக்கக்குள்ள இந்த எம்பிஎஸ் வந்து, உதாரணத்துக்கு எம்பிஎஸ் வந்து உயர்வா இருக்கக்குள்ள பெருக்கின்ற பெருமதி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடையத்தான் தொடங்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பாருங்க, இந்த எம்பிசி வந்து எம்பிஎஸ் வந்து 0.8, அதாவது வந்து எல்லை சேமிப்பு நாட்டம் 0.8. 0.8 இருக்கக்குள்ள வந்து பெருக்கி வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 1.25. இதுதான் பெருக்கி. ஓகே, இதே 0.2 இருக்கக்குள்ள பெருக்கின்ற பெருமதி வந்து எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 5 இருக்கு. அப்ப பாருங்க, சேமிப்பு நாட்டம், உயர்வான எல்லை சேமிப்பு நாட்டம் வந்து உயர்வான செலவீட்டு பெருக்கிக்கு வழிவகுக்காது. குறைவான எல்லை சேமிப்பு நாட்டம் தான் உயர்வான செலவீட்டு பெருவிக்கு வழிவகுக்கும். அப்ப இங்க நாங்க இன்னொரு விஷயம் சொன்னோம், இந்த எல்லை சேமிப்பு நாட்டம் குறையக்குள்ளத்தான் பெருக்கி இந்த பெருமதி கூடும். பெருக்கி இந்த பெருமதி கூடுனா ஆட்டோமேட்டிக்கா அங்க வருமானம் வந்து கூடும். எல்லை சேமிப்பு நாட்டம் கூடுதலா இருந்தா பெருக்கி இந்த பெருமானம் குறைஞ்சு வருமானமும் குறையும். ஆகவே எல்லை சேமிப்பு நாட்டத்துக்கும் பெருக்கிக்கும் இடையில வந்து எதிர்க்கணிய நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே போல எல்லை சேமிப்பு நாட்டத்துக்கும்
பெருக்கிக்கும் அதாவது பெருக்கிக்கும் வருமானத்துக்கும் இடையில வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து நாங்க அத பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம். பெருக்கி கூடுனா வருமானம் கூடும், பெருக்கி குறைஞ்சா வருமானம் குறையும். அந்த பெருக்கி வந்து எதுல டிபெண்ட் ஆகி இருக்குன்னு சொன்னா இந்த எல்லை சேமிப்பு நாட்டத்துல. ஆகவே எல்லை சேமிப்பு நாட்டம் வந்து கூடுதலா இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் என்ன நடக்கும்னு சொன்னா பெருக்கி இந்த பெறுமதி வந்து அதிகரிக்க தொடங்கும். இது பெருக்கி காண்றதுக்கான சமன்பாடு தான் அந்த 1 கீழ் 0 அதாவது MPSன்னு சொல்லி நாங்க சொல்றது. பேசிக்கா ஒரு ஓகே. அப்ப சாதாரணமா வந்து நாங்க ஒரு பெருக்கிய காண்றதுன்னு சொல்லி சொன்னா 1 கீழ் MPS. அதுதான் பெருக்கிக்கான சமன்பாடு. 1 கீழ் MPS. 1 கீழ் MPS கால்குலேட்டர்கள். பெருக்கிக்கு காண்ற 2 சமன்பாடு மெத்தட் இருக்கு. பெருக்கி காண்றதுக்கான சமன்பாடு K சமன் 1 கீழ் MPS 1 கீழ் MPS. அப்படி இல்லாட்டி இன்னொரு சமன்பாடு இருக்கு. என்னதுன்னா, நான் இந்த சமன்பாடு 2யும் வந்து 2022 பேப்பர்ஸ் செய்யக்குள்ள வந்து நான் நிரூபிச்சிருக்கேன். 1 கீழ் 1 B. 1 கீழ் 1 B. இதுதான் பெருக்கி காண்றதுக்கான சமன்பாடு. ஓகேயா? சோ அந்த பெருக்கி காண்றதுக்கான சமன்பாடு கண்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் வந்து பெருக்கி, அதாவது எல்லை சேமிப்பு நாட்டம் கூடுதலா இருந்தா பெருக்கி பெறுமதி குறையும். எல்லை சேமிப்பு நாட்டம் குறைவா இருந்தா பெருக்கியின் பெறுமதி அதிகரிக்கும். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து இவ்வளவுதான் இங்க கேட்டிருக்க கொஸ்டின். பாருங்க. அப்ப இங்க நாங்க ஓவராலா வந்து 20 மார்க்ஸ்க்கு அச்சீவ் பண்ணிட்டோம். வாட் இஸ் மீன் பை த 4 செக்டர் சர்க்குலர் ஃபாலோ த இன்கம் எக்ஸ்பிளைன் யூசிங் illustration. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா 4 துறை வருமான வட்டப்பாய்ச்சலை வந்து விளக்க சொல்லி சொல்றாங்க. அதாவது வருமான வட்டப்பாய்ச்சல்ல அதாவது வந்து என்ன சொல்ல 4 துறை பொருளாதார முறைமை வந்து விளக்கப்படுத்த சொல்லி சொல்றாங்க. பொருளாதார மாறுதி 4 செக்டர்ஸ் மாடல்ஸ் சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். சரியா? 4 செக்டர் மாடல்ஸ். இது ஒரு ஜெனரலான காமன் கொஸ்டின் தான். பாருங்க, இந்த எக்கனாமிக் செக்டர் அப்படி இல்லாட்டி எக்கனாமிக் ஏஜென்ட்ல 4 வகையானது இருக்கு. வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, வெளிநாட்டுத்துறை. வீட்டுத்துறையில அதாவது வந்து அரசு துறையில 3, நிறுவனத்துறையில 2, வெளிநாட்டு துறைனா 4 விஷயமும் உள்ளடங்கும். ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையை வந்து கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே. அதாவது வீட்டுத்துறையை பத்தி கேட்கலாம், நிறுவனத்துறையை பத்தி கேட்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன சொல்றதுன்னா திறந்த பொருளாதாரம், அதாவது 4 செக்டர் மார்க்கெட்டை பத்தி கூட கேட்கலாம். ஓகே. இது வீட்டுத்துறை. ஓகே. சரியா? இதுதான் திறந்த பொருளாதாரம்னு சொல்லி சொல்றது. சரியா? அப்ப இந்த திறந்த பொருளாதாரத்தை நாங்க சொல்லக்குள்ள வந்து மூடிய பொருளாதாரம் உண்டு. அதாவது க்ளோஸ் எக்கனாமிக் சிஸ்டத்துல இருந்து வெளிநாட்டு துறை foreign இண்டஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் ஆகக்குள்ள தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அது ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படி இல்லாட்டி ஓப்பன் எக்கனாமிக் வந்து அங்க கிரியேட் ஆகுது. அதாவது வந்து இந்த வெளிநாட்டு துறையில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டும் நடக்குது, இம்போர்ட்டும் நடக்குது. அதுதான் ஏற்றுமதி இறக்குமதி 2மே உள்ளடங்குது. நாட்டின் உள்ள பகுதியில் ஒரு பகுதியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நிறுவனத்துக்கு பணம் கிடைக்கும். அதாவது வந்து நாங்க இப்ப எங்க நாட்டுல உற்பத்தி செய்யற ஏதாவது ஒண்ணு வந்து ஏற்றுமதி செய்யறதன் மூலமா அது நிறுவனத்துக்கு வந்து பணம் கிடைக்குது. அதனால வந்து தேசிய வருமான சுற்றோட்டத்துல வந்து ஏற்றுமதி வந்து உட்பாய்ச்சலா கருதப்படுது. ஏற்றுமதிக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப ஏற்றுமதிக்கானது வந்து ஏற்றுமதி வந்து உட்பாய்ச்சல் சொன்னா நாங்க ஏற்றுமதி செய்யறது மூலமா எங்கட காசு கிடைக்குது. அதனால தான் அதை உட்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம். வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் சேவைகள் இறக்குமதி செய்யப்படுவதால, அதாவது இம்போர்ட் பண்ணப்படுறதால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நிறுவனத்துறையில இருந்து பணம் வெளியே போகுது. காசு அந்த நிறுவனத்துறையில அந்த செக்டர்ல இருந்து வெளியில போகுது இறக்குமதி செய்யக்குள்ள. இதனால வந்து அந்த செக்டர் வந்து என்ன செய்யணும், அந்த வருமான சுற்றோட்டம் வந்து அது வருமான சுற்றோட்டம் வந்து சுருக்கம் அடையும். வருமான சுற்றோட்டம் வந்து சுருக்கம் அடையும். அப்ப வருமான சுற்றோட்டம் சுருக்கம் அடையக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அது வந்து
இறக்குமதி வெளிப்பாய்ச்சலா கருதப்படும். நாங்க வந்து இம்போர்ட் வந்து வெளிப்பாய்ச்சலா. ஏன் நாங்க எக்ஸ்போர்ட் வந்து உட்பாய்ச்சலா கருதுறோம்? வெளியில அந்த எங்கட ஒரு நாட்டுல ஒரு பகுதி வந்து போறதால எங்களுக்கு காசு நிறுவனத்துக்கு வந்து சேருது. இறக்குமதியை நாங்க வெளிப்பாய்ச்சலா கருதுறோம்னு சொல்லி சொன்னா, எங்கட நிறுவனத்துல இருந்து காசு அந்த இறக்குமதிக்கு வந்து போற நேரத்துல தான் அத வெளிப்பாய்ச்சலா கருதப்படுகின்றோம். அப்ப அதே மாரி வந்து இங்க வீட்டுத்துறை. சரியா? வீட்டுத்துறை. ஓகே. ஹவுஸ் ஹோல்ட். அடுத்தது அரசத்துறை. கவர்ன்மென்ட் செக்டர்ஸ். அடுத்தது வந்து நிறுவனத்துறை. சரியா? ஆர்கனைசேஷன். அடுத்தது வந்து வெளிநாட்டுத் துறை. சரியா? அப்ப முதலாவது வந்து வீட்டுத்துறைனா ஹவுஸ் ஹோல்ட் செக்டரா இருக்கும். நிறுவனத்துறைனா அதத்தான் நாங்க பிசினஸ் ஃபர்ம்னு சொல்லி சொல்றது. அடுத்தது அரசத்துறைய வந்து கவர்ன்மென்ட் செக்டர்ன்னு நாங்க சொல்லலாம். அடுத்தது ஃபோர் செக்டர் மெத்தட். அதாவது வந்து ஃபாரின் செக்டர்ஸ்ன்னு கூட நாங்க அத சொல்ல முடியும். ஃபாரின் செக்டர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர்சீஸ் செக்டர்ன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அப்ப இதுண்ட வந்து 2 மெயினான வந்து ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃபாரின் செக்டர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர்சீஸ் செக்டர்ஸ்ன்னு சொல்றதுல வந்து 2 பிரதான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இப்போ ஒரு குட்ஸ் சர்வீஸ வந்து இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம வந்து வருமான பெறுவனவு, கொடுப்பனவு செய்றது. அதாவது வந்து இப்ப நாங்க இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள காசு வழங்குறது, காசு பெற்றுக்கொள்றது, அதுகள வந்து மேற்கொள்றது சொல்றது தான் இந்த மார்க்கெட்ல அதாவது ஃபாரின் செக்டர் வந்து பேசிக். சரியா? சோ அப்ப பாருங்க, இங்க முதலாவது வந்து நாங்க ஏன் வெளிப்பாய்ச்சல் சேமிப்பு வந்து வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம்னா, நிறுவனத்துல இருந்து காசு வெளியில போகுது. அதனால சேமிப்பு வெளிப்பாய்ச்சல் அவுட்புட்ன்னு சொல்லி சொல்றோம். முதலீடு ஏன் உட்பாய்ச்சல்னு சொல்லி சொன்னா, நிறுவனத்துக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் வருது. அதனால முதலீடு உட்பாய்ச்சல். வாரி. அதே மாரி இப்ப பாருங்க, இப்ப வீட்டுத்துறையும், நிறுவனத்துறையும் இருக்கு. இதுதான் வந்து நாங்க 2 செக்டர்ன்னு சொல்லி சொல்றது. 3 செக்டரா மாறுறது வந்து அரசு தலையீடு செய்யக்குள்ள தான். அப்ப பாருங்க, அரசுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னா, இந்த அம்புக்குறி எங்க இருக்குன்னா, இந்த வீட்டுத்துறையினர் வந்து அரசுக்கு வரிய செலுத்தணும். இந்த அரச துறை என்ன செய்யணும்னா, வீட்டுத்துறையினருக்கு செலவுகள வந்து மேற்கொள்ளும். அப்ப அரச செலவு. அதே மாரி இங்க வரியும் வந்து நிறுவனத்துறை வந்து என்ன செய்யணும்னா, அரசுக்கு வரி செலுத்த வேண்டும். அதே மாரி அரசு என்ன செய்யணும்னா, இந்த அரச செலவுகள வந்து ஈடு என்ன சொல்றது? அரசு செலவுகள வந்து நிவர்த்தி செய்து குடுக்கணும், இந்த நிறுவனத் துறையினருக்கு. அதே போல வந்து இந்த வெளிநாட்டு துறை இங்க இன்க்ளூட் ஆகக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஏற்றுமதிய வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி சொ ஏற்றுமதிய வந்து நாங்க வெளிப்பாய்ச்சல்னு சொல்லுவோம். உட்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம். காரணம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து நிறுவனத்துக்கு வந்து பொருள் சேவை வருது. இறக்குமதிய நாங்க ஏன் வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எங்கிட்ட இருந்து நிறுவனத்திட்ட இருந்து பொருள் வந்து போறபடியால தான் நாங்க அத என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா நாங்க இறக்குமதி வந்து நிறுவனத்திலிருந்து காசு போகுது அந்த இறக்குமதி பொருட்கள். அதனால தான் அத நாங்க வெளிப்பாய்ச்சலும், ஏற்றுமதி வந்து நிறுவனத்துக்கு வந்து வாரதுபடியால வந்து அத நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, உட்பாய்ச்சல் என்றும் சொல்றோம். ஓகே. அடுத்தது வந்து இதுல பொதுவாவே வந்து இந்த காரணி வருமானங்கள். அதாவது வந்து நாங்க இந்த வாடகை, கூலி, வட்டி, லாபம் எல்லாமே வந்து என்ன நடக்கும்னா, வீட்டுத்துறையினர் வந்து நிறுவனத்துறையினர் வந்து இந்த வீட்டுத்துறைக்கு வழங்கக்கூடியது. அப்ப இந்த வீட்டுத்துறை வந்து நிறுவனத்துறைட்ட என்ன செய்யணும்னா, நுகர்வு பொருட்கள் சேவைகளுக்கு வந்து கொடுப்பனவுகள மேற்கொள்ள அதாவது வந்து சரியா? அடுத்தது வந்து இந்த வீட்டுத்துறை வந்து நிறுவனத்துறைக்கு வந்து உற்பத்தி காரணி சேவைகளாக நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியெல்லாம் வழங்கும். அதுக்காக வந்து நிறுவனத்துறை வந்து வீட்டுத்துறையினருக்கு வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டருக்கு வந்து என்ன செய்யும்னா, பொருட்கள் சேவைகள வந்து வழங்குவாங்க. ஓகேயா? ஸோ ஓகே. ஆ இதுதான் வந்து 4 செக்டர்ல 4 செக்டர் எக்கனாமிக். இந்த பொருளாதாரத்தில் சேமிப்பு வரி இறக்குமதி. அதாவது சேவிங், டாக்ஸ் அண்ட் நாங்க வந்து இத இம்போர்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். இறக்குமதி. ஓகே. இம்போர்ட். சரி இம்போர்ட் பண்றது. அப்ப இந்த இம்போர்ட் இது 3மே வந்து அவுட்புட்டா இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா, அவுட்புட்ன்னு சொல்லி சொன்னா, நிறுவனத்துல இருந்து காசு வந்து வெளியில போகுது. சரியா? இன்வெஸ்ட்மென்ட் அரச செலவு. கவர்ன்மென்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். இது 3மே வந்து உட்பாய்ச்சலா இருக்கு. ஏன்னு சொன்னா, நிறுவனத்துக்கு வந்து காசு வருது. இவ்வளவு தான் நீங்க அந்த விஷயத்துல வந்து அங்கன இன்க்ளூட் பண்ணணும். ஓகேயா? 4 மார்க்ஸுக்கு. இந்த கணக்கும் நான் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். One minute.
ஓகே. ஸோ இப்ப இங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 2 வந்து நாங்க நார்மலா கால்குலேஷன் பார்ட் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதுல வந்து இங்க ஒரு கொஸ்டின் மட்டும் வருது. வாட் ஆர் த மேக் த எக்ஸ்போர்ட் கண்ட்ரி ஓகே. நான் இத கால்குலேஷன் பார்ட் விளங்கப்படுத்தக்குள்ள நான் இத விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகே. ஸோ இங்க நான் அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. எக்ஸ்பிளைன் வை த ஐஎஸ் கர்வ் ஹஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப் அண்ட் எல்எம் கர்வ் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப். அப்ப இங்க கேக்குறாங்க கொஸ்டின் வந்து ஐஎஸ் கர்வ் வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னது எனி டைம் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா தான் இருக்கும். அதாவது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லி சொன்னா கேள்வி கோடு மாதிரி போகும். இன்ட்ரெஸ்ட் வந்து கூடக்குள்ள இன்கம் வந்து குறையும். இன்கம் குறையவும், இன்ட்ரெஸ்ட் வந்து குறையக்குள்ள இன்கம் வந்து கூடவும். அதுதான் ஐஎஸ் கர்வ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லி சொல்றது. எல்எம் கர்வ் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்லி சொன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து கூடக்குள்ள வந்து இன்கமும் வந்து கூடும், இன்ட்ரெஸ்ட் வந்து குறையக்குள்ள இன்கமும் குறையும். இதுதான் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்ப ஐஎஸ் கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க கண்டிப்பா ஒரு வரைபடம் ஒண்ணு போடணும். கண்டிப்பா ஐஎஸ் கர்வ் வந்து அப்ப ஐஎஸ்காவும் நாங்க எல்எம்காவும் வந்து ஆல்ரெடி நாங்க வரைஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வரைபடத்தை வந்து நாங்க அங்க ஓகே. சரியா? ஸோ அதுக்கான வரைபடத்தை வந்து நாங்க வரையணும். கண்டிப்பா ஐஎஸ் கர்வ் எப்படி, எல்எம் கர்வ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ அத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஐஎஸ் கர்வ் வந்து, எல்எம் கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சரியா? ஸோ அப்ப நான் இங்க வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்னு சொல்லி தான் சொல்றேன். அப்ப ஐஎஸ் கர்வ் வந்து என்னது நாங்க பார்த்தோம். குட்ஸ் மார்க்கெட் பத்தி சொல்றது. எல்எம் கர்வ் வந்து மணி மார்க்கெட்ட பத்தி சொல்றது. அடுத்தது இந்த ஐஎஸ் கர்வ் வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொன்னா கீழ் நோக்கிய சாய்வா இருக்கும். சரியா? அதாவது வந்து இது அதிக அளவு இங்க பாருங்க. குறைந்த வட்டி வீதம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதிக அளவு முதலீடு மற்றும் மொத்த கேள்விக்கு வந்து அதாவது கேள்விக்கு வந்து வழிவகுக்கிறதால வந்து அதிக வருமானம் கிடைக்கும். சரியா? எல்லாம் அப்ப ஐஎஸ் கர்வ வந்து நாங்க தீர்மானிக்கக்குள்ள நாங்க சொன்ன என்னதுன்னு சொல்லி சொன்னா, மொத்த கேள்வியான நுகர்வு, முதலீடு, அரச செலவுகள். சரியா? இதுகள் தான் வந்து இந்த ஐஎஸ் கர்வோட வந்து தொடர்புடைய விஷயங்கள். சரியா? அதே மாரி எல்எம் கர்வ்னு வந்து சொல்லக்குள்ள வந்து நாங்க பண கேள்வி அல்லது பண நிரம்பல் டிமாண்ட் ஆஃப் மனி, டிமாண்ட் சப்ளை ஆஃப் மணின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். மேல் நோக்கி செல்லும். அப்ப வட்டி விகிதம் மற்றும் வெளியீடு வருமானம் ஆகியவற்றுடன் தொடர்பை காட்டுறது. அதாவது வந்து அதிக வட்டி வீதம் கூடக்குள்ள அந்த பணத்துக்கான அதாவது வந்து அதிக வருமானம் வந்து பணத்துக்கான கேள்வியை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இன்கம் வந்து கூடுதலா இருக்கக்குள்ள அந்த டிமாண்ட் அந்த காஸ்ட்டுக்கு அந்த என்ன சொல்றது மணிக்கான டிமாண்டும் வந்து கூடுதலா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்ப இங்க வந்து அந்த வரைபடத்தை வந்து நாங்க இங்க வரைஞ்சு காட்டினாலே ஓகே. இது 2017 நான் கெட் பேப்பர்ஸ்ல வந்து டிஸ்கஷன் பண்ணி இருக்கிற விஷயம் தான். ஓகே. 4 மார்க்ஸ் 2, 2. அடுத்தது வரைபடம் உங்களுக்கு வரைய தானே ஐஎஸ்காவையும், எல்எம்காவும் வந்து சேர்ந்து இருக்க மாரி ஒரு வரைபடத்த வந்து வரைஞ்சா ஓகே. வேற எதுவுமே செய்ய தேவையில்ல. ஓகே. ஸோ வேணா நீங்க அத இப்படியும் காட்டலாம். ஸோ நாங்க 4 மார்க்ஸ் தானே. ஆ சரியா? ஸோ இத வந்து நீங்க ஆ இது எல்எம், இது ஐஎஸ் கர்வ்ன்னு சொல்லி, இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இத வரைபடம் வந்து குறிக்கக்குள்ளேலாம் தெளிவா குறிக்கணும். இது வந்து Y, இது Y 0, இது I. ஓகே. ஸோ இப்படி இதத்தான் நீங்க வரைபடமா வரைஞ்சு காட்டணும். சரியா? வரைஞ்சு காட்டிட்டு நீங்க வேணா இப்ப நாங்க எல்எம் கர்வ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள வந்து எல்எம் கர்வ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள வந்து நாங்க சொன்னோம். எல்எம் கர்வ்ன்னு சொல்லி சொல்றது வந்து இங்க என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, பாசிட்டிவ் ஸ்லோப்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப்ன்னு சொல்லி சொன்னா, மேலிருந்து கீழ் நோக்கி மாரி போகும்ன்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? அப்ப ஸோ அதே மாரி வந்து ஐஎஸ் கர்வ் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி சாய்வா உடையதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ அப்ப ஐஎஸ் கர்வ் வந்து இப்ப இது வரைபடம் இந்த வரைபடம் தேவையில்ல. ஸோ இத மட்டும் இப்படி குறிச்சாலே காணும். ஓகேயா?
ஸோ வரைபடம் கேட்டும் இல்ல. நாங்க ஜஸ்ட் அங்க குடுக்குறது நல்லது. அடுத்தது பாருங்க, யூசிங் த இல்யூஷன் த டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் த பார்ஷியல் கிரவுடிங் இன் அவுட்புட் எஃபெக்ட் அண்ட் ஃபுல் கிரவுடிங் அவுட் எஃபெக்ட். நாங்க பார்த்தோம் பார்ஷியல் கிரவுடிங் ஆஃப் அவுட் எஃபெக்ட் வந்து பார்த்தோம். சரியா? ஃபுல் கிரவுடிங் அவுட் எஃபெக்ட் தான் பார்க்கணும். அதாவது முழு நேர வெளியகற்றல்னு சொல்லி நாங்க சொல்றது. இப்ப நாங்க பகுதி நேரத்துல நாங்க என்ன சொன்னோம்? கவர்ன்மெண்ட் வந்து இருக்கும். பகுதி அளவுல வந்து தனியார் துறையும் இருக்கும். ஆனா முழு வெளியகற்றல்ல சொல்லி அங்க என்ன செய்யும்? ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அந்த மொத்த வளங்களும், அது இல்லாட்டி ஏதோ அந்த பொருள் சேவையில் காணப்படுகிற செயற்பாடு அனைத்துமே வந்து அரசாங்கத்துக்கு மாத்திரம் சொந்தமா இருக்கிறத வந்து தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஃபுல் கிரவுடிங் அவுட் ஆஃப் எஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்றது. இதன் போது வந்து ஒரு சிறிதளவு கூட வந்து தனியாரிட முதலீடோ, தனியாரிட அதாவது தனியாரிட பங்களிப்பு வந்து எதுவுமே காணப்படாது. நார்மலா இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2016 கேட், 2022 ஃபைனல், 2023 கேட்லயும் வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணது தான். அதாவது வந்து அதிகரிக்கின்ற அரச செலவினங்கள். இப்ப நாங்க அரசாங்கம் மட்டும் தானே இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. அப்ப நான் இந்த ஃபுல் கிரவுடிங்க மட்டும் சொல்றேன். அரசாங்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இன்வால்வ் ஆகக்குள்ள வந்து அரசு செலவெல்லாம் வந்து என்ன நடக்கும்னா, அதிகரிக்க தொடங்கும். இப்ப அதிகரிக்கிறதன் காரணமாக தனியார் செலவினங்கள வந்து சமமாக வந்து குறைப்பதற்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு வழிய வந்து உருவாக்கும். அப்ப இதுக்காக வந்து இந்த அரசாங்க செலவினங்கள வந்து மேற்கொள்றதுக்காக வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யும்னா, நிதி கொள்கை, அதாவது இறை கொள்கை போன்ற பொருளாதார நடவடிக்கைகள வந்து ஊக்குவிப்பதில வந்து என்னதுன்னா, அந்த அரசாங்கம் வந்து செலவினங்கள செயல்திறனாக வந்து மதிப்பிடுற முறைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புலி கிரவுடிங் ஆஃப் அ அவுட் எஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அரசாங்க நிதி கொள்கைகளை குறைப்பதற்கு வந்து வழிவகுக்கும் நிலை நிதி கொள்கையில வந்து அப்படி இல்லாட்டி இறை கொள்கை விவாதங்களில் வந்து பொருளாதார நடவடிக்கைகள வந்து ஊக்குவிப்பதில வந்து அரசாங்கம் வந்து செலவினங்கள் அல்லது செயற்திறனை மதிப்பிடுற முறை தான் வந்து இந்த ஃபுல் கிரவுடிங் அவுட் ஆஃப் எஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப இங்க வந்து ஃபுல்லாவே வந்து தனியார் முதலீட்டு ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான தாக்கத்த வந்து குறைக்கிறது. அரச செலவுகள்லாம் வந்து அதிகரிக்கும் பொழுது பொருட்கள், சேவைகளுக்கான தேவை வந்து அதிகரிக்கும்னு சொல்லி நாங்க இங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து வட்டி விகிதங்கள் வந்து பணவீக்கத்துக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இங்க வந்து நீங்க இந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணி ஃபுல்லி கிரவுடிங் வந்து நீங்க மென்ஷன் பண்ணா ஓகே. அதாவது வந்து இங்க அரசு செலவுகள் அதிகரிக்கக்குள்ள தனியார் துறை பிரைவேட்டேஷன் வந்து ஏற்படுத்துற காஸ்ட்ட வந்து ரொம்ப குறைக்கணும்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க வந்து ஃபுல்லி வந்து கவர்ன்மெண்ட் தான் காணப்படும். சரியா? ஸோ பொதுவா வந்து அரச நிதி கொள்கைகள், அதாவது வந்து நிதி கொள்கைன்னு சொன்னா ஃபைனான்சியல் பாலிசிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபைனான்சியல் அப்படி இல்லாட்டி பிஸ்கல் பாலிசிஸ் எல்லாம் வந்து இந்த பொருளாதார நடவடிக்கைகள்ல வந்து ஊக்குவிப்பதில வந்து அரசாங்கம் வந்து அதாவது செயற்திறனை மதிப்பீடு முறையாகும். அதாவது வந்து ஓ நாங்க அரசாங்கத்தின் செயற்திறன் அப்படி இல்லாட்டி செலவினங்கள வந்து ஒரு மதிப்பீடு செய்ற முறையா தான் இந்த ஃபுல் கிரவுடிங் அவுட் எஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து தனியார் முதலீட்டை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள வந்து குறைக்குது. அதாவது வந்து முடியுமான மட்டும் இங்க தனியார் துறை பங்களிப்ப வந்து முற்றாக வந்து குறைக்கிறது வந்து தான் என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஃபுல் கிரவுடிங் அவுட் எஃபெக்ட்ன்னு சொல்லி. ஸோ இதுக்கான ஒரு வரைபடமும் இருக்கு. ஓகே. ஸோ நாங்க 2000 பார்ஷியல் ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஸோ அதனெல்லாம் ஃபுல்லியா மட்டும் தான் படுத்துது. இந்த ஃபுல்லி கிரவுடிங்கை வந்து அத என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க படிச்சதுல வந்து இப்ப அரசாங்க செலவுகள் அது எல்லாமே வந்து எதுல தாக்கம் செலுத்துறது? ஐஎஸ்ல தானே தாக்கம் செலுத்தும். அப்ப அந்த ஐஎஸ் கர்வ் வந்து வரைஞ்சாச்சு. அப்ப இங்க வந்து நாங்க சொல்றோம் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த எல்எம் கர்வ்ன்னு சொல்ற விஷயம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மாறாம நிலையா இருக்கும். அதாவது எல்எம் கர்வ் வந்து மாறாம வந்து நிலையா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இங்க வந்து ஐஎஸ்ஓ கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஐஎஸ்ஓ கர்வ் வந்து நாங்க சம்டைம்ஸ் வந்து வலப்புறமும் நகர்வடையலாம். இடப்புறமும் நகர்வடையக்கூடியதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பகுதி நேர முழு நேர வெளியகற்றல் விளைவுன்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகே. சரி. அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஓகே.
பாருங்க, அதிலேயே அதே கொஸ்டின் தான் தந்திருக்கு. ஐஎஸ் அல்லது எல்எம் வழியை வந்து பயன்படுத்தி வந்து எக்ஸ்பிளைன் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபாலோவிங் சேஞ்சஸ் எக்கனாமிக். பாருங்க, தி கவர்ன்மெண்ட் கட்ஸ் டவுன் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட். அப்ப என்ன சொல்றாங்க? அரசாங்கம் வந்து தன் அரசு செலவுகள்லாம் வந்து குறைச்சிடுறாங்களாம். அரசாங்கம் வந்து அரசாங்க செலவுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்கிறாங்களாம். ஸோ அரசாங்க செலவு வந்து எதுக்குள்ள உள்ளடக்கக்கூடியது வந்து நாங்க படிச்சோம். ஐஎஸ் க்குள்ள வந்து உள்ளடக்கப்படக்கூடிய காரணியா இருக்கும். சரியா? அப்ப ஐஎஸ்ல வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, இப்ப அரசாங்கம் வந்து அதாவது கவர்ன்மெண்ட் டவுன் தி எக்ஸ்பெண்டிச்சர் இன் தி இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டெவலப்மென்ட். அப்ப இந்த கீழ்கட்டமைப்பு வசதிகள்லாம் வந்து அரசாங்கம் வந்து செய்ய வேண்டிய செலவு வந்து கட்டுப்படுத்துனுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எங்கட வந்து அ அதாவது வந்து அந்த ஐஎஸ் வலை வந்து என்ன நடக்கும்னா, இடப்புறம் நகர்வடையும். ஐஎஸ் வலை வந்து இடப்புறம் நகர்வடைஞ்சா என்ன நடக்கும்? இன்ட்ரெஸ்ட் வந்து கூடி வந்து இன்கம் வந்து குறைவடைய தொடங்கும். ஸோ அதத்தான் வந்து நாங்க அங்கன மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஓகே. பாருங்க. ஐஎஸ்ஓ கர்வ் வந்து உள்புறம் நகர்வடைய செஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது தி சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃப்ரம் தி பப்ளிக். பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ்னா கொள்வனவு செய்றாங்க. அப்ப கொள்வனவு செஞ்சா அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மக்கள்ட்ட இருக்கிற வந்து பணம் வந்து குறைய தொடங்கும். மக்கள்ட்ட இருக்க பணம் வந்து குறைய தொடங்கும். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில வந்து வியாபாரிகள் வந்து என்ன திரைசேரி முறைகள், பிணையங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கொள்வனவு செய்றாங்க. அப்ப அப்படி கொள்வனவு செய்யக்குள்ள வந்து மக்கள் கையில இருக்கு. மக்களிடம் இருக்கிற என்ன நடக்கும்னா, பணத்தின் அளவு வந்து எங்களுக்கு குறைய தொடங்கிரும். ஸோ ஆகவே வந்து இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்குள்ள வந்து இதுவும் நார்மலா வந்து சாரி அந்த அ கவர்ன்மென்ட் கவர்ன்மெண்ட்ஸ் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யக்குள்ள வந்து விற்பனை செய்யக்குள்ள வந்து மக்கள் வந்து அத வாங்குவாங்க. அப்ப மக்கள் வாங்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மக்கள்ட்ட இருக்கான பணத்துக்கான கேள்வி வந்து அதாவது பணத்துக்கான கேள்வி வந்து குறைய தொடங்கும். மக்கள் இப்ப அந்த பாண்ட் எல்லாம் வந்து என்ன செய்வான்னு சொல்லி சாரி அ The central bank purchase government bonds and security from the public. பப்ளிக்ட்ட இருந்து வாங்குறாங்க. பப்ளிக்ட்ட இருந்து வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப பப்ளிக் வந்து காசு கிடைக்கும். அப்ப காசு கிடைக்கக்குள்ள வந்து இது வந்து ஐஎஸ்ஓ வலையா, எல்எம் வலையான்னு சொல்லி கேட்டா, நாங்க இங்க தாக்கம் ஏற்படுறது வந்து எல்எம் வலை. ஏன்னு சொன்னா, பகிரங்க சந்தை நடவடிக்கை மூலம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, பொருட்கள், சேவைகள் வந்து பொருட்கள், சேவைகள் வந்து அதாவது வந்து அ அந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து அரசாங்கத்துல இருந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, கொள்வனவு செய்து மக்கள்ட்ட இருந்து. ஸோ அதுதான் the bank purchase the central bank purchase the government bonds and securities from the public. ஸோ ஓகே. பாருங்க மத்திய வங்கி மக்களிடம் அரச முறிகள் மற்றும் பிணையங்களை கொள்வனவு செய்யுது. பிணையங்கள் கொள்வனவு செய்யுதுன்னா, இது வந்து எதுல தாக்கம் செய்யும்? எல்எம்ல தான் செய்யும். ஏன்னு சொன்னா கொள்வனவு செஞ்ச பிறகு மக்கள் கையில பணம் அதிகரிக்கும். அப்ப எல்எம் கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, வலப்புறம் நகர்வடையும். எல்எம் கர்வ் வந்து வலப்புறம் நகர்வடையும். ஸோ இந்த 2வதுல வந்து எல்எம் கர்வ் வந்து என்ன நடக்குதுன்னா, வலப்புறம் நகருது. அப்ப வலப்புறம் நகர்வடையக்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய தொடங்கி, இன்கம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகரிக்குது. ஸோ நீங்க இந்த எல்எம்க்கு வந்து எல்எம்1ன்னு சொல்லி இங்கன போட்டு பிராக்கெட்ட வந்து அ பிராக்கெட் ஒண்ணும் சாரி அம்புக்குறியும் போடுங்க. ஓகேயா? சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசாங்கம் வந்து வரிகள குறைக்குது. அப்ப வரிகள குறைக்கும் பொழுது, அரசாங்கம் வந்து வரிகள குறைக்கும் பொழுது வந்து அது எதுலன்னு சொன்னா, அ அ ஐஎஸ்ஓ காரணம் வந்து அரசின் செலவுகள் வந்து எல்லாமே வந்து அ அங்க தாக்கம் செலுத்த வந்து ஐஎஸ் கர்வ்ல. சரியா? ஸோ அப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அரசாங்கம் வந்து வரிகள குறைக்குது. அப்ப வரிகள குறைச்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த ஐஎஸ் கர்வ் வந்து என்ன நடக்கும்? ஐஎஸ் கர்வ் வந்து வலப்புறம் நகர்வடையும். அப்ப பாருங்க ஐஎஸ் வந்து ஐஎஸ்1 ஆகியிருக்கு. ஓகே. ஸோ அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன நடக்குதுன்னா கூடி இருக்கு. இன்கம் வந்து கூடி இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் நீங்க அங்கன கணக்கா மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ரிலேஷன்ஷிப் என்னது? அப் எண்ட் ஆகுதா? டவுன் ஆகுதா? அந்த மாரி. அடுத்தது மத்திய வங்கி, வணிக வங்கிகளின் ஒதுக்கு தேவையினை அதிகரித்தல். சரியா?
அப்ப அதாவது வந்து மத்திய வங்கி வந்து வணிக வங்கிகள்ட ஒதுக்கு தேவை. அப்ப ஒதுக்கு தேவைன்னா இவ்வளவு ஒதுக்கி வைக்க சொல்லி சொல்றாங்க. சோ அந்த தேவைய வந்து அதிகரிக்குது. அப்ப நாங்க படிச்சிருக்கோம் வந்து இது வந்து நார்மலா வந்து பணக்கொள்கையோடு வந்து அதாவது பணக்கொள்கையோடு வந்து தொடங்கக்கூடிய விஷயம். சோ அப்ப நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அ வணிக அந்த மத்திய வங்கி சொல்லுது, இதுல ரூ. 500 கண்டிப்பா ஒதுக்கி வச்சுக் கொள்ளுங்க. பேலன்ஸ் ரூ. 500 தான் கஸ்டமர் கிட்ட குடுக்கணும்னு சொல்லி. சோ அப்ப அந்த ஒதுக்கு வீதம் வந்து கூடுதலா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, எல்லம் வழி வந்து இடப்புறம் நகர்வடையும். எல்லம் வழி வந்து இடப்புறம் நகர்வடையும். ஓகேயா? சோ இந்த டேபிள்கள போட்டு இப்படி இந்த சின்ன சின்ன விளக்கங்கள குடுத்தாலே வந்து அங்கன ஃபுல் மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, திரவ பொறிமுறை என்பதால் யாது? நாங்க திரவ பொறிமுறைன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து எதிர்காலத்துல வந்து முதலீட்டுல வந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நிகழ்காலத்துல வந்து பணத்த கைகள்ல வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து நாங்க என்ன சொன்னோம், திரவ பொறிமுறைன்னு சொல்லி சொன்னோம். சரியா? அடுத்தது வந்து ஒண்ணு என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னா, இந்த திரவ பொறிமுறையில வந்து வட்டி வீதம் வந்து படிப்படியா குறைவடைஞ்சு கொண்டு வந்து ஒரு முடிவிலி லெவல்ல போறதுனால வந்து முடிவிலி லெவல்ல வந்து போறதால வந்து வணிகம் வந்து அந்த என்ன சொல்றது? முடிவிலியா போக்குல வந்து மக்கள் வந்து பணத்த வந்து பிணையங்கள், முறியல்ல வந்து கொள்வனவு செய்றத விட கையில் வச்சுக்க தான் கூடுதலா வந்து விரும்புவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அங்கன நாங்க படிச்சோம். அந்த வரைபடம் எல்லாம் போட்டு எல்லாமே ஓவரால் 2022 பேப்பர்லயும் வந்து டிஸ்கஷன் பண்ணி இருக்கிறோம். பாருங்க. திரவ பொறிமுறை வீச்சிற்குள் பொருத்தமாக காணப்படுகின்ற உள்நாட்டு வருமான மட்டத்தினை அடிப்பதற்காக பிரதானமான கொள்கைகள் யாது? அப்ப அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? இந்த திரவ பொறிமுறை வீச்சிற்குள்ள வந்து பொருளாதாரம் வந்து காணப்படுகையில, நாட்டுல வருமான மட்டம் அதிகரிப்பதற்காக மிக பொருத்தமான கொள்கைகள் யாவைன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே. ஓகே. அப்ப இந்த திரவ பொறிமுறை வந்து நாங்க 1 மினிட். திரவ பரிமுறை வந்து வட்டி வீதம் வந்து என்ன நடக்கும்னா, படிப்படியா குறைவடைஞ்சு கொண்டு வரும். குறைவடைஞ்சு வந்து பூஜ்ய நிலைய வந்து சந்திக்கும்னு சொல்லி சொல்றோம். அப்ப இங்க வந்து இந்த அதத்தான் வந்து லிக்விடிட்டி ட்ராப்ன்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது. ஓகேயா? ஓகே. திரவ பொறிமுறை வீச்சுக்குள் பொருத்தமான காணப்படுகையில் உள்நாட்டு வருமான மட்டத்தினை அதிகரிப்பதற்கு. அதாவது வந்து, இப்ப இந்த திரவ பொறிமுறைன்னா என்னது? மக்கள் வந்து பணத்த தங்களோட கைகள்ல வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து திரவ பொறிமுறைன்னு சொல்லி நாங்க சொன்னோம். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த உள்நாட்டு வருமான மட்டத்த அதிகரிப்பதற்காக வந்து மிக பொருத்தமான கொள்கை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதாவது வந்து உள்நாட்டு வருமான மட்டத்தை அதிகரிப்பதற்கு வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மிக பொருத்தமான கொள்கையில வந்து பாதீட்டு கொள்கையும் வந்து அதாவது வந்து இப்ப மனியோபிலிக் என்ன சொல்றது? திரவ பொறியியல வந்து மிகவும் பொருந்தக்கூடிய கொள்கைன்னு சொல்லி சொன்னா, அத நாங்க இறை கொள்கை அப்படி இல்லாட்டி பாதீட்டு கொள்கைன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்காக வந்து நாங்க நாணய கொள்கையை வந்து சரியில்லன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப இந்த பாதீட்டு கொள்கையில வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப திரவ பொருள்னா மக்கள்ட்ட இருக்கிற கையில பணம் வந்து அதிகரிச்சு காணப்படுது. சரியா? ஸோ அப்ப அதனால வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அரசின்ட வந்து வரி வருமானங்கள வந்து கூட்ட முடியும். சரியா? அடுத்தது வந்து அரச கடன்கள். ஸோ அரச கடன்கள்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, அ அரசாங்கம் வந்து அப்ப அந்த என்ன மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள வந்து ரொம்ப
குறைக்கணும். ஸோ அரசாங்கம் வந்து அந்த செலவுகள குறைக்கக்குள்ள வந்து மக்கள் தங்கள்ட்ட இருக்க பணங்கள பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னா, தங்களோட தேவைகள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து பணக்கொள்கை. மானிட்டரி பாலிசிஸ்ல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, மத்திய வங்கி வட்டி வீதத்த வந்து உயர்த்துது. காரணம் திரவப்பொருள் நிலையில வந்து மக்கள் கையில வந்து காசு இருக்குது. மக்கள் கையில வந்து காசு இருக்குது. ஸோ அப்படி மக்கள் கையில காசு இருக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பணத்துக்கான கேள்வி, அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? சாரி. இந்த பணக்கொள்கை அப்படி இல்லாட்டி இந்த நாணய கொள்கைய வந்து எப்படி டெவலப் பண்றேன்னு சொல்லி நாங்க வந்து பார்க்கணும். அப்ப அதுல முதலாவது தான் வந்து என்னதுன்னா, மத்திய வங்கி வட்டி வீதங்கள உயர்த்துது. ஓகே. இப்ப மத்திய வங்கி வட்டி வீதங்கள்லாம் உயர்த்தணும்னு என்ன நடக்கும்னு சொன்னா, நாட்டுல வந்து கடன் வழங்கப்படுறது வந்து என்ன நடக்கும்னா, குறைக்கப்படும். அப்ப கடன் வாங்குறவங்கலாம் பெருசா வாங்க மாட்டாங்க. அடுத்தது வந்து மத்திய வங்கி திறந்த சந்தை நடவடிக்கையில வந்து பொருட்கள வந்து விற்பனை செய்றது. ஸோ ஸோ திறந்த சந்தை நடவடிக்கையில வந்து பொருட்கள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, கொள்வனவு செய்றது. சாரி, எங்கன விற்பனை இல்ல, கொள்வனவு. அடுத்தது சட்ட ரீ அ சட்ட ரீதியா சாரி, விற்பனை செய்றது தான் சரி. ஏன்னு சொன்னா, இந்த திறந்த சந்தை நடவடிக்கையில வந்து அந்த பங்கு பத்திரங்கள வந்து விற்பனை செய்யும் பொழுது, மக்கள் அந்த அந்த பங்கு பத்திரங்கள வந்து என்ன செய்வான்னு சொன்னா, வாங்குவாங்க. சரியா? ஓகே. ஓகே. அப்ப இந்த பண கொள்கையில வந்து நாங்க பார்த்தது வந்து என்னதுன்னு சொன்னா, மத்திய வங்கி வட்டி வீதம் ஒதுக்கம். அப்ப ஏதாவது வந்து ஏதாவது வந்து வங்கி பிரச்சனைகள்ல வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இந்த பாதீட்டு கொள்கை, அது மட்டும் இல்லாம வந்து இந்த பணக்கொள்கை. ஸோ இந்த பணக்கொள்கைய வந்து எப்படி நாங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி தான் ஆன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. 1 மினிட்.